ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஏஜஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிவகுமாரோட வயசு வந்துட்டு ப்ரெசென்ட்டில் பிரீத்தியோட வயசோட 7 மடங்காக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதலாம்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 7p. சிவகுமார் வயசு பிரீத்தி வயசோட 7 மடங்காக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு 7p. அதே மாதிரி 5 வருஷம் கழிச்சு 4 மடங்காக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்துட்டு ப்ரெசென்ட்டு, இது வந்துட்டு 5 இயர்ஸ் கழிச்சு. சரிங்களா, ஸோ இதை நம்ம ரேஷியோவில் எழுதணும். எஸ் இஸ் டு பி. சிவகுமார் வயசு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 7 மடங்காக இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ பிரீத்தி வயசு 1 இருக்கும்போது சிவகுமார் வயசு 7 இருக்கும். இது எப்பவும் ப்ரெசென்ட்டில். சரிங்களா, அதே மாதிரி 5 வருஷம் கழிச்சு 4 மடங்காக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா, 5 இயர்ஸ். இப்போ இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 4க்கும் 1க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 3ஆ, 7க்கும் 1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 6ஆ. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 6ஐ வந்துட்டு இந்த 4ஆலையும் இந்த 1ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 7ஐ இந்த 3ஆலையும் இந்த 1ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இந்த 7ஐ வந்துட்டு இந்த 3ஆலையும் இந்த 1ஐயும் இந்த 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 7 3 சார் என்னது 21ஆ, 1 3 சார் 3, 4 6 சார் என்னது 24ஆ, 1 6 சார் 6. சரிங்களா, நமக்கு ஒரு புது ரேஷியோ கிடச்சிருக்கு. இது என்ன 21:3 என்னது ப்ரெசென்ட்டுக்குள்ள ரேஷியோ. சரிங்களா, இந்த ரெண்டு தானே இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இது வந்துட்டு ப்ரெசென்ட்டு. அதே மாதிரி இது வந்துட்டு 5 இயர்ஸ் கழிச்சு உள்ள ரேஷியோ. சரிங்களா, இப்போது இது உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். 24 மைனஸ் 23 என்னது 3, 6 மைனஸ் 3 3. அதே மாதிரி 24 மைனஸ் 6 18, 21 மைனஸ் 3 18. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷார்ட்கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஆப்போசிட் சைட்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். இப்போ இந்த மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் சேமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இது உள்ள டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கா, இப்படி தான் வரும். சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான், ப்ரெசன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. சிவகுமாரோட ப்ரெசன்டேஜும் பிரீத்தியோட ப்ரெசன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேஷியோக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 5 தானே, 5 வருஷம் தானே. இது வந்துட்டு ப்ரெசென்ட்டு, இது வந்துட்டு 5 வருஷத்துக்குள்ளே அப்புறம் உள்ள ரேஷியோ. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 5. நம்ம ரேஷியோ படி பார்த்தோம்னா நம்ம ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 3 தானே. ஸோ 3 தான் 5னா நமக்கு என்ன தேவை, ப்ரெசென்ட்டோட 2 பேரோட வயசும் தேவை. சிவகுமாரோட வயசு பிரீத்தியோட வயசு தான் தேவை. அப்போ 21 என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம சிவகுமாரோட வயசு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3x இஸ் ஈக்குவல் டு 21 இன்ட்டு 5. இந்த 3 21 அடிச்சிங்கன்னா 7 வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 35. இது யாரோட வயசு, சிவகுமாரோட வயசு. சரிங்களா, இந்த இதை கொண்டு போய் நம்ம இந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல எஸ் இஸ் ஈக்குவல் டு 7p, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு பிரீத்தியோட வயசு கண்டுபிடிச்சலாம். அப்போ எஸ்னா 35, எஸ்க்கு பதில் 35 போடுங்க. 35 இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு பி. இந்த 7 இந்த 35 அடிச்சிங்கன்னா 5 வரும். அப்போ பிரீத்தியோட வயசு என்னது 5. ஓகேங்களா, அப்போ சிவகுமாரோட வயசு 35, பிரீத்தியோட வயசு 5. இதான் அந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.